இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம்னு அர்த்தம். அப்போ நியூக்ளியஸ் பிரியிறது, நியூக்ளியஸ் தன்னைத்தானே பிரியும், ரைட்டா? ஸ்டெபிள் இல்லாமல் இருக்கும். எப்போயுமே இந்த கதிர் இயக்கம் இந்த யுரேனியத்துலேயும் ரேடியத்துலேயும் நியூக்ளியஸ் ஸ்டெபிளாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை குறையாக இருக்கும் புரோட்டானை விட. அதனால் ஸ்டெபிளாகவே இருக்காது, ரைட்டா? அப்போ டிஸ்கவரினா கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா கதிர் இயக்கத்தை கண்டுபிடித்தல். எவ்வாறு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 1896 ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஹென்றி இதை முடிச்சிட்டோமே, ரைட்டா? இதை முடிச்சிட்டோம், ரைட்டா? டெஃபனிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. டெஃபனிஷன்னா விளக்கம். ரேடியோ ஆக்டிவிட்டின்னு விளக்கம் எப்படின்னு பார்ப்போம், ரைட்டா? த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் இஸ் அன்ஸ்டெபிள். அப்படின்னா ஒரு ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியஸ் வந்து எப்போ ஸ்டெபிளாக இருக்காது. அது இன்னொரு நியூக்ளியஸை உண்டாக்கிட்டே இருக்கும். நியூக்ளியஸ் 1 2 ஆகும், 2 4 ஆகும், இப்படி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அதான் ஸ்டெபிள் இல்லைன்னு அர்த்தம். நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். அன்ஸ்டெபிளாக நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும், ரைட்டா? அப்போ அந்த பிரியறதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆனால் அது பிரியும் போது ஒரு வெப்பத்தை உண்டாக்கும். அந்த வெப்பத்துக்கு பேர் ரேடியேஷன். ரேடியேஷன்னா கதிர்வீச்சு. இது கதிர் இயக்கம், அது கதிர்வீச்சு. த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட் அப்படின்னு சில தனிமங்களில் உள்ள நியூக்ளியஸ்னால் உட்கரு, ரைட்டா? வெளியில் உள்ளது எலக்ட்ரான், உள்ளே இருக்குது புரோட்டானு நியூட்ரான் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். அது சுற்றி பவுண்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் உட்கருக்கு தான் பேர் தான் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதை புளூலரில் என்ன சொல்லுவாங்க, சிங்குலரில் நியூக்ளியஸு, புளூலரில் என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியின்னு சொல்லுவாங்க. சிங்குலர் புளூலர்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஐ நான் ஒரு ஆள், வின்னு நாங்கள், புளூலர்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை தான் நியூக்ளியஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம், ரைட்டா? அப்போ நியூக்ளியி அப்படின்னா புளூலர் ஃபார்ம், ரைட்டா? ரெண்டு ஒன்று தான். த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட் அப்படின்னா சில தனிமங்கள் நியூக்ளியஸ்னால் உட்கருவானது இஸ் அன்ஸ்டெபிள், அப்போ நிலையாக இருக்காது. அது மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ரேடியோ ஆக்டிவிட்டி. நியூக்ளியஸ் பிரியும், ரைட்டா? சச் நியூக்ளியனா அந்த புளூரலில் சொல்கிறான். இந்த மாதிரி உள்ள உட்கருவானது அண்டர்கோ நியூக்ளியர் டிகே. அப்படின்னா நியூக்ளியர்னா உட்கரு சிதைவுனா அது சிதைஞ்சி தான் புதுசாக உண்டாக்கும். ஒரு தாய் நியூக்ளியஸு சிதைவடைந்து புதிதாக செல்லை உண்டாக்கும். கூட ஒரு நியூட்ரானை உண்டாக்கும். கூட ஒரு ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸை உண்டாக்கும், ரைட்டா? இந்த 3 ரேஸையும் உண்டாக்கும். ஒரு செல்லே உண்டாக்கும், இந்த ரேஸையும் உண்டாக்கும். அது டேஞ்சரஸ். அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ சச் நியூக்ளியனா இந்த புளூலர் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியே அண்டர்கோன்னா வினை புரியும். எப்படி அண்டர்கோன்னா செயல்படும். அண்டர்கோன்னா செயல்படும்னு வச்சுக்கோ. இதில் என்ன செயல்படும்? நியூக்ளியர் டிகேனா கரு சிதைவு. அந்த நியூக்ளியஸ் கரு சிதைவடையும், ரைட்டா? கரு சிதைவுக்கு இது உட்படும். இந்த மாதிரி நியூக்ளியஸ் உட்படும். அண்ட் கெட் கன்வெர்டட், அது மாறும். எது? இன்ட்டு மோர் ஸ்டெபிள் நியூக்ளி. அப்படின்னா அது உட்கரு சிதைவடைஞ்சி ஒரு ஸ்டெபிள் நிலையான ஒரு சேஸ் எல்லாம் மாறும். ப்ளஸ் ஒரு நியூட்ரானும் ஒரு ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸையும் கொடுக்கும், ரைட்டா? அந்த நியூக்ளியஸ் ஸ்டெபிள் இல்லாமல் இருக்கும். எது? இந்த யுரேனியம் ரேடியத்தில் உள்ள நியூக்ளியஸு அது சிதைவடைஞ்சி ஒரு ஸ்டெபிளான ஒரு நியூக்ளியஸை கொடுக்கும். கூட ரேஸையும் கொடுக்கும். ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸையும் கொடுக்கும். அது டேஞ்சரஸ். அந்த ரேஸ் வந்து டேஞ்சரஸ். சிதைவடைஞ்சி அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நியூக்ளியஸை கொடுத்தா பிரச்சனை, கூட இந்த ரேஸையும் கொடுக்குது. அதுதான் உனக்கு என்ன செய்யும்னா ஹீட்டை உண்டாக்கும், ரைட்டா? அண்ட் கெட் கன்வெர்டர், அது மாறும். இன்ட்டு மோர் ஸ்டெபிள், நிலையான ஒரு நியூக்ளியஸாக மாறும், ரைட்டா? நிலையான ஒரு நியூக்ளியனா புளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ், ரைட்டா? நியூக்ளியஸ்னால் உட்கருவாக மாறும். நல்லா கவனிச்சு திரும்பி படிக்கிறேன். த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்னா சில தனிமங்களின் நியூக்ளியஸ் உட்கருவானது அன்ஸ்டெபிள். இந்த யுரேனியெல்லாம் ஸ்டெபிளாக இருக்காது. ரேடியம் அன்ஸ்டெபிள், நிலையானதாக இருக்காது. அப்போ நிலையானது இல்லை, சிதைவடைஞ்சு வேறு ஒரு நியூக்ளியஸை உண்டாக்கும். சச் நியூக்ளியினா புளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியே இந்த உட்கரு அண்டர்கோன்னா வினை புரியும் அல்லது உட்படும். எதற்கு உட்படும்? நியூக்ளியர் டிகேன்னா சிதைவடையும். நியூக்ளியர்னா உட்கரு சிதைவுக்கு உட்படும். சிதைவடைஞ்சு அண்டு கன்வெர்டட் மாறும். எதாக மாறும்? இன்ட்டு மோர் ஸ்டெபிள் ஸ்டெபிள்னா ஒரு நிலையான ஒரு நியூக்ளியாக மாறும். கூட அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாவும் வரும். அது சொல்லலை. டூரிங் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன், இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன் என்னது? எதிர்வினை. இந்த மாதிரி அணு எதிர்வினை நியூக்ளியர் ரியாக்ஷனாக என்னது? அதாவது
அணு அணு கரு கரு எதிர்வினையானது. இந்த நியூக்ளியஸ் மாறுது இல்லையா, அதை தான் சொல்கிறான். அதை டூரிங் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷனா சிதைவடைகிறது, ரைட்டா. நியூக்ளியர் ரியாக்ஷனா கரு எதிர்வினையானது. திஸ் நியூக்ளியர் இந்த சமயத்தில் இந்த கதிர் எதிர்வினை புரியுது இல்லையா, சிதைவடைஞ்சு மாறுது இல்லையா, அதை தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. நியூக்ளியர்னா கரு எதிர்வினைன்னு சொல்கிறாங்க. டூரிங் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் தீஸ் நியூக்ளியே புளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியானது நியூக்ளியர் உட்கரு எமிட்னா வெளியேற்றுது. எதை வெளியேற்று? செட்டன் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். முதல்ல சொல்லிட்டான் ஸ்டெபிள் நியூக்ளியஸை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து சொல்கிறான் பாரு, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் என்னது? கதிர்வீச்சை உண்டாக்குது. ஆல்ஃபா கதிர்வீச்சு, பீட்டா கதிர்வீச்சு, காமா வெளியேற்றுது. அதெல்லாம் வெப்பத்தை கொடுக்கும், ரைட்டா. டூரிங் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் இந்த கரு எதிர்வினையானது என்ன செய்யுது? தீஸ் நியூக்ளியி இந்த நியூக்ளியை என்ன செய்யுதுன்னா எமிட் செட்டைன் ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடியேஷன்னா கதிர்வீச்சை உண்டாக்குகிறது. அண்டு எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கிள் அதோடு சேர்ந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கிள் அடிப்படை துகள்களையும் உண்டாக்குகிறது, ரைட்டா. நல்லா என்ன செய்யுது? இது சிதைவடைஞ்சி எதை உண்டாக்குது? ஸ்டெபிள் நியூக்ளியரை உண்டாக்குது. அதோடு சேர்ந்து என்னத்தை உண்டாக்குது? ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் சொன்னால் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சையும் உண்டாக்குது. அண்டு எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கிள் அப்படின்னா அடிப்படை துகள்களையும் உண்டாக்குகிறது. அடுத்து திஸ் ஃபினாமினன் ஆஃப் நியூக்ளியர் டீகே ஆஃப் செர்டைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த நிகழ்வுகள் இந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள் ஆஃப் நியூக்ளியர் டீகேன்னா கரு சிதைவு. இந்த மாதிரி ஒரு செயல்பாடு கரு சிதைவடைகிறதுனால ஆஃப் செர்டைன் எலிமெண்ட்ஸ் சில தனிமங்களில் இந்த மாதிரி கரு சிதைவடைகிறதுனால சிதைவடையும் நிகழ்வு வித் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அப்போ இந்த நிகழ்வின் காரணமாக என்ன எமிஷனை வெளியேற்றுது? என்னத்தை வெளியேற்று? வித் எமிஷன் ஆஃப் ரேடியேஷனை கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. அது கதிர்வீச்சு என்னது? லைக் உதாரணமாக ஆல்ஃபா, ரெண்டாவது பீட்டா அண்ட் காமா இந்த கதிர்வீச்சுகளை வெளியேற்றுறது. இஸ் கால்டு அப்படி வெளியேற்றிருக்கிறதுக்கு பேர் அழைக்கப்படுகிறது அந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு அந்த வெளியேற்றுதலே இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவில் வெளியேற்றுறதுக்கு செயல்பாடுகள் அந்த வெளியேற்றும் செயல்பாடுகளுக்கு தான் என்ன சொல்கிறான்? ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த நியூக்ளியஸ் பிரியறதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ்னா என்னது? கரு என்ன சொல்ற? ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் என்ன சொன்னேன் நான்? இது ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. கதிர் இயக்கம், ரைட்டா. ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். அண்டு த எலிமெண்ட்ஸ் அந்த இதற்கு பேர் கதிர் இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். அண்டு த எலிமெண்ட்ஸ் தனிமங்கள், அந்த தனிமங்கள் அந்த விச் அண்டர்கோ திஸ் ஃபினாமினன் இந்த செயல்பாடுக்கு அந்த எலிமெண்ட் இந்த யுரேனியம் ரேடியம் தான். அந்த தனிமங்கள் இந்த ஃபினாமினன் இந்த நிகழ்வாடுகளுக்கு உட்பட்டால் இந்த செயல்பாடுகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் ஆர் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி செயல்பாடுகளுக்கு எந்த தனிமங்கள் உட்படுகிறதோ அந்த தனிமங்களுக்கு பேர் என்னது? ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் அப்படின்றாங்க, ரைட்டா. அண்டு த எலிமெண்ட்ஸ்னால் தனிமங்கள் விச் அண்டர்கோன்னு செயல்படுகிறது. எதுக்கு செயல்படுகிறது? திஸ் ஃபினாமினன் இந்த செயல்பாடுகளுக்கு செயல்பட்டால் ஆர் கால்டு அது அழைக்கப்படுகிறது எவ்வாறாக? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இந்த செயல்பாடுகள் செய்யக்கூடிய எலிமெண்ட்டுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் தானே, ரைட் தானே? கதிர் இயக்க தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா இயற்கை கதிர் செயல்பாடுகள் நடத்தும். இயற்கையிலே எப்படி கதிர் செயல்பாடுகள் நடக்கிறது அப்படின்னா நியூக்ளியஸ் பிரியும், சிதைவடைஞ்சு பிரியும், ரைட்டா. இந்த எலிமெண்ட் சச்சஸ் யுரேனியம் என்ற எலிமெண்ட் உதாரணமாக அண்டு ரேடியம் என்ற எலிமெண்ட் அண்டர்கோன்னா செயல்படுகிறது. எதுக்கு செயல்படுகிறது? ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு செயல்படுகிறது. கதிர் இயக்கத்துக்கு உட்படுகிறது. அண்டு எமிட் அப்படி உட்பட்ட பின்பு சிதைவடைகிறது. நியூக்ளியஸ் சிதைவடைஞ்சு என்னத்தை கொடுக்குது? ஒரு புதுசாக ஸ்டெபிளான ஒரு நியூக்ளியஸை கொடுக்குது, கூட ரேஸையும் கொடுக்குது, அண்டு எலிமெண்ட்ரி பார்ட்டிகள் இந்த மூணையும் கொடுக்குது, ரைட்டா. அண்டு எமிட்னா உமிழ்கிறது, வெளியேற்றுகிறது. எதை? ரேடியேஷன் ஆன் தேர் ஓன் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்னா அதுவாக வெளியேற்றுது, எந்த விதமான உதவியும் இல்லாமல், ஹியூமன் மனுஷங்களோட உதவி இல்லாமல் அதுவாக எமிட்னா வெளியேற்றுகிறது. எதை? ரேடியேஷனை கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. அண்டர் ஓன் அதுவாக செய்கிறது, வெளியேற்றுகிறது.
வித்தவுட் எனி எந்த விதமான உதவியும் இல்லாமல் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன்னா அவங்களோட நடைமுறை செயல்பாடுகள் எந்த விதமான மனித செயல்பாடுகள் இல்லாமல் மனித உதவி இன்டர்வென்ஷன்னா மனித இடையூறுன்னு சொல்லுவாங்க. மனித இடையூறு இல்லாமல் அதுவாக வெளியேற்றுகிறது. மனிதன் சப்போர்ட் இடையூறுன்னு சப்போர்ட்னு அர்த்தம். இங்கே மனுஷனோட இடையூறு இல்லாமல் அதுவாகவே ரேடியேஷன் பண்ணுகிறது, கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. அப்படி அதுவாக வெளியேற்றினா நேச்சுரல் இயற்கை கதிர் இயக்கம்ன்ற அர்த்தம். திஸ் ஃபினாமினன் இந்த நிகழ்வு ஸ்பான்டானியஸாக தன்னிச்சையாக அதுவாக செய்யும். ரைட்டா, எந்த உதவியும் தேவையில்லை. திஸ் ஃபினாமினன் இந்த மாதிரியான சம்பவம், இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரி செயல்பாடுகள் ஸ்பான்டானியஸ்னால் தன்னிச்சையாக, எமிஷனை வெளியேற்றுது. எதை வெளியேற்று? ரேடியேஷன் கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. ஃப்ரம் செர்டன் எலிமெண்ட் சில தனிமங்கள்லேருந்து இந்த மாதிரி கதிர்வீச்சை வெளியேற்று. செர்டன் எலிமெண்ட் என்னது? யுரேனியம் அண்ட் ரேடியம். ஆண்டர் ஓன் அதுவாக வெளியேற்றுகிறது. ஆண்டர் ஓன்னு அதுவாகவே வெளியேற்றுகிறது. அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? இஸ் கால்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நான் திரும்பி படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. திஸ் ஃபினாமினன் இந்த நிகழ்வு ஆஃப் ஸ்பான்டானியஸ் தன்னிச்சையாக நடக்கிறது. எமிஷன்னா உமிழ்வது, வெளியேற்றுவது, தன்னிச்சையாக நடக்கிறது. ஆஃப் ரேடியேஷனா கதிர்வீச்சை உமிழ்வது. ஃப்ரம் செர்டன் எலிமெண்ட் சில தனிமங்களில் நடக்கிறது. எல்லா தனிமங்களும் இல்லை, சில தனிமங்கள். இப்போதைக்கு யுரேனியம் அண்ட் ரேடியம், இனிமேல் பார்ப்போம் என்னன்னு. அண்டர் ஓன்னா தன்னிச்சையாக எந்த உதவியும் இல்லாமல், இன்டர்வென்ஷன் இல்லாமல், அதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் இயற்கை ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா இயற்கை கதிர் செயல்பாடுகள்னு அர்த்தம். ரைட்டா, கதிர் இயக்கம் கதிர் செயல்பாடு ரெண்டு ஒன்று தான். தி எலிமெண்ட்ஸ் whose atomic number is more than 82 undergo spontaneous ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா ஒரு எலிமெண்ட், ஒரு தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருந்தால், நல்லா கவனிச்சுக்க, எலிமெண்ட் விச் அட்டாமிக் நம்பர், அது அட்டாமிக் நம்பர் என்னது? புரோட்டானோட எண்ணிக்கை. ரைட்டா, அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் தென் 82 82க்கு மேலே இருந்தால் அண்டர்கோன செயல்படும், உட்படும். எதற்கு உட்படும்? ஸ்பான்டானியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா தன்னிச்சையாக என்னது? கதிர் இயக்கத்துக்கு உட்படும். ரைட்டா, அண்டர்கோன உட்படும், அந்த செயல்பாடுக்கு உட்படும்னு அர்த்தம். எதற்கு உட்படும்? அந்த கதிர்வீச்சை அந்த நியூக்ளியஸ் பிரியறதுக்கு ஆரம்பிக்கும். ரைட்டா, அப்போ எதுக்கு பிரியமா? தனிமங்களோட அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருந்துச்சுன்னா அது அண்டர்கோ செயல்படும். எப்படி? தன்னிச்சையாக ஸ்பான்டானியஸ் செயல்படும். என்ன செயல்படும்? ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன? கதிர் இயக்கம் செயல்படும். கதிர் இயக்கம்னா என்னது? நியூக்ளியஸ் ஸ்டெபிளாக இருக்காது, அது ஒரு ஸ்டெபிள் நியூக்ளியஸை உண்டாக்கும். கூடவே எலிமெண்ட்ரி பார்ட்டிகளையும் உண்டாக்கும். கூடவே ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸையும் உண்டாக்கும். அந்த ரேஸில் ஹஜார்டியஸ் ரேஸ்ன்னு சொன்னால் டேஞ்சரஸ் ரேஸ்னு அர்த்தம். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு there are only 2 elements. இப்போதைக்கு 2 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. there are only 2 elements which have been identified as a radioactivity substances with atomic number less than 82. அப்படின்னா 82க்கு கீழேயும் இருக்கான். அதான் என்ன சொல்கிறேன், 82க்கு மேலே உள்ளதெல்லாம் என்னது? அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே உள்ளதெல்லாம் இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டீஸை செயல்படும், அதுக்கு உட்படும். ஆனால் இப்போது 82 அட்டாமிக் நம்பருக்கு கீழே 2 எலிமெண்ட் இருக்கான், அதுவும் இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டீஸை உண்டாக்குமா. அதை தான் சொல்கிறான். அது நாங்கள் எக்ஸாம்பிள் யுரேனியம் அண்ட் ரேடியம் எக்ஸெட்ரா மேலே சொல்லிட்டான் இல்லையா. இந்த யுரேனியம் ரேடியம் தான் 82க்கு மேலே இருக்குது, அது கதிர்வீச்சை வெளியேற்றுது. தேர் ஆர் ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ். இன்னும் 2 எலிமெண்ட் இருக்குது, அது 82க்கு கீழே உள்ளதில் எதுலாமே கிடையாது, 2 எலிமெண்ட் மட்டும். தேர் ஆர் 2 எலிமெண்ட்ஸ், ஒன்லி 2 எலிமெண்ட் விச் ஹேவ் பீன், அது இருக்கிறது, ஐடென்டிஃபை எஸ் எ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்பட்டது, ஐடென்டிஃபைனா அறியப்பட்டது, அஸ் எ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்க, சப்ஸ்டன்ஸ்னால் பொருள், கதிர் இயக்க பொருளாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. வித் அட்டாமிக் நம்பர், அது அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? லெஸ் தேன் 82. 82க்கு கீழே 2 தனிமம் இருக்கிறது, அது ரேடியோ ஆக்டிவிட்டி உட்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். தேயார் எனது டெக்னிட்டியம் சொல்கிறான். டெக்னிட்டியம்னு ஒன்று இருக்குது, வித் அட்டாமிக் நம்பர் 43. அதோட டெக்னிட்டியமோட அட்டாமிக் நம்பர் 43. இது ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படுது. அண்டு பிரமீத்தியம்னு ஒன்று இருக்குது, வித் அட்டாமிக் நம்பர் 61. அப்போ 82க்கு கீழே உள்ளதில் இந்த 2 மட்டும் ரேடியோ ஆக்டிவிட்டிஸுக்கு செயல்படும், மீதியெல்லாம் செயல்படாது. ரேடியோ ஆக்டிவிட்டிஸ்
வராது. ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம் தான். நியூக்ளியஸ் பிரியாது. ரைட்டா? தயார் 2 இருக்குது. டெக்னீட்டியம்னு ஒன்று இருக்குது, அது அட்டாமிக் நம்பர் 43. அண்டு புரோமோத்தியம்னு ஒன்று இருக்குது, அது அட்டாமிக் நம்பர் 61. அடுத்து தேர் ஹேவ் பீன் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். அப்போ இது வரைக்கும் மொத்தம் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, கதிர் இயக்க பொருள்கள் இருக்கிறது. டிஸ்கவர்ட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சோஃபார் இது வரைக்கும் டிஸ்கவர்ட்னா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேர் ஹேவ் பீன் இங்கே இருக்கிறது. தேர் ஹேவ் பீன்னா இங்கே இருக்கிறது 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். அப்படின்னா 29 கதிர் இயக்க பொருள்கள் இருக்கின்றன. டிஸ்கவர்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சோஃபார் இது வரைக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ். ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொன்னால் அது என்ன சொல்கிறான்னு நல்லா கவனிங்க. ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்டு என்ன சொல்கிறான், டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறான். ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொன்னால் அது அருமண் உலோகம்னு அர்த்தம். அருமண்ணா அந்த மண்ணோட சேர்ந்து கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அருமண் உலகம்னு சொல்லுவான். அடுத்து டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னா மாற்றம் காணும் கூறுகள், மாற்று கூறுகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டிரான்சிஷனா இது மாறுது இல்லையா, அதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் மாற்றம் உலோகம்னு அர்த்தம். மாற்றம் காணும் உலோகம்னு அர்த்தம். அதான் டிரான்சிஷன் சொன்னால் மாற்றம் காணும் உலோகம்னு அர்த்தம். ரைட்டா? சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா செயற்கையிலேயே நம்ம இதை ரேடியோ ஆக்டிவிட்டி உண்டாக்கலாம். ஒரு கனிமம் வந்து ஒரு எலிமெண்ட்டு ஒரு தனிமம் ரேடியோ ஆக்டிவிட்டி உட்படலை, இவ்வளோ தான் உட்படுது. இப்போ நான் சாதாரண இது ஒன்று வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிஸுக்கு நான் எப்படி அதை உட்படுத்துறது என்பதை பார்க்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? ரொம்ப இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.